ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பண்ணியிருக்கோம். என்னடா பண்ணியிருக்கோன்னா சப்பாத்தி மாவு வச்சு தான். சப்பாத்தி மாவு வச்சு எப்பவுமே சப்பாத்தி போட்டு ரொம்ப போர் அடித்து போயிருக்கோம் நம்ம சாப்பிட்டு. அதனாலே இன்றைக்கி நான் ஒரு புது டிஷ் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் டிஃபன் பாக்ஸாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஒரே மாதிரி சாப்பிடாமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க என்ன செஞ்சுருக்கோம் பார்க்கலாம். மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டேங்க. 2 கப் கோதுமை மாவு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் போட்டேன், இப்போ 2வது கப் கோதுமை மாவு போட்டேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இப்போ அதை கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவில் பிசையும் இல்லைங்க, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். எடுத்துக்கிட்டேங்க. பச்சை பட்டாணியை எடுத்துக்கிட்டேன் 100 கிராமு. அதை வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அதை நம்ம போட்டுக்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அதையும் வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அதையும் நம்ம இப்போ போட்டுக்கலாம். வெங்காயம் 1 வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதையும் நம்ம இப்போ போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்தால் போதும், அதையும் போட்டுக்கோங்க. அதுவும் பொடி பொடியாக அரிஞ்சிக்கணும் நீங்கள். பச்சை மிளகா 1 பச்சை மிளகா, அதையும் பொடி பொடியாக அரிஞ்சிருக்கேன். அதையும் நம்ம போட்டாச்சு. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம பிசைஞ்சிக்கோங்க. நல்லா ஈவனாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஊற வச்ச சப்பாத்தி மாவை நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு நம்ம உருட்டிக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கலாம். நல்லா உருட்டிடுங்க. இப்போ நான் கிச்சன் மேடையை க்ளீன் பண்ணிட்டேன். அதிலே நம்ம இப்போ உருட்டலாம். அதில் கொஞ்சம் மாவை அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம கோதுமை மாவே போட்டுருங்க கீழே. அதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மாவு இப்போ உருட்டி வச்சோம்லங்க, அதை லைட்டாக அழுத்தம் கொடுத்து கீழே வச்சுருங்க. சப்பாத்தி உருட்டுற கட்டையை அடித்து நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கணும். திருப்பி திருப்பி போட்டு நல்லா மெலிசாக திரட்டிக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் மெலிசாக திரட்டி எடுத்துக்கணும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சோம் இல்லைங்க, இது மேலே கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். இந்த சப்பாத்தி மாவில் திரட்டணும்ல, அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதையும் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம உருட்டிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி இப்படி உருட்டிக்கிட்டே இருங்க. ஃபுல்லாக இதையும் நம்ம உருட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் இப்படி இப்படி கையிலேயே வச்சு மறுபடியும் ஃபுல்லாக உருட்டிக்கிட்டே இருங்க. அப்புறம் ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் நம்ம இப்போயே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணதை ஒன்று எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து அழுத்தம் கொடுத்து இது பண்ணிக்கோங்க ரவுண்ட் ஷேப்புக்கு. பாருங்கள், அழகாக இருக்குல்லங்க, சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் நல்லா சுட்ட அப்புறம் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி உருட்டி அதில் உருளைக்கிழங்கு வச்சோம்லங்க ஸ்டஃபிங், அதை நம்ம இப்போ வச்சிடலாம். ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். நம்ம திருப்பி போட்டு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் பொன்னிற கலருக்கு வரும், அது வரை நம்ம திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறம் கலருக்கு மாறிடுச்சு. சூப்பராக வெந்தும் இருக்குது. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க. எல்லாரையும் சந்தோஷப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த விருந்தில் பார்ப்போமா.